அம்பேத்கருடைய தொகுதிகள் 50 தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் அடிப்படை என்னென்னா, அம்பேத்கருக்கும் விவசாயத்துக்கும் உள்ள தொடர்பு அதிகமாக பேசப்படாத ஒரு சிந்தனை. அது ஏன்னா அம்பேத்கர் ஒரு அரசியல் சட்ட நிபுணர், அரசியல்வாதி, ஸ்டேட்ஸ்மென், பொருளாதார நிபுணர். இதை பற்றியெல்லாம் நம்ம பல தளங்கள் அவரை பற்றி நம்ம பேசியிருந்தாலும் கூட, விவசாயத்தை பற்றி அவர் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வச்சுருந்தார் அப்படின்றத பார்த்தா இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவுடைய நில இயல்பு இருக்குது இல்லையா, அதுதான் காரணம். பல நாடுகளுக்கான விவசாயத்தை இந்தியாவுக்கான விவசாயத்தோடு அம்பேத்கர் ஒப்பிட்டிருக்கார். அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுடைய விவசாய முறைக்கும் இந்தியாவுடைய விவசாய முறைக்கும், யூரோப்பில் இருக்கக்கூடிய விவசாய முறைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய முறைக்கும் எல்லாம் ஒப்பீட்டெல்லாம் அவர் செஞ்சிருந்தாலும் இந்தியாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் அமெரிக்காவுடைய நிலம் கன்னி நிலம் அப்படின்றாரு. ஏன்னா லேண்டு, புது லேண்டு அவங்களுக்கு. ஆனால் இந்தியாவுடைய விவசாய நிலம் நூற்றாண்டுகளாக கல்டிவேஷன், அந்த விவசாயம் பண்ணி நிலங்களுக்கான அந்த நிலத்துக்கான ஒரு ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப இழந்து போச்சு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ரெண்டாவது, இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய மனித உழைப்பு விவசாயத்தில் ஈடுபடுத்தப்படும். மனித உழைப்பு ரொம்ப தேவைப்படாத ஒரு இடத்துல விவசாயத்துக்கே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஈடுபடுறது அப்படின்றது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு சில சஜஷன் சொல்கிறாரு. இந்த ஸ்மால் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் இந்தியாவில் நிலத்தை பயிர்கள் வைக்கக்கூடிய இடத்துக்கு இணையாக ஏறக்குறைய அதில் கொஞ்சம் சரிபாதியாவது வரப்புகள் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஐரோப்பாவில், இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகள் ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ பார்த்தா வரப்புகளே நீங்கள் பார்க்க முடியாது. கிலோமீட்டர் கணக்கில் லேண்டு பிரிஞ்சு இருக்கும். அதனால் விளைச்சல் ஒரே மாதிரியான கிராப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் என்னென்னா, வரப்புகள் இந்திய விவசாயத்தை ரொம்ப நாசனம் பண்ணியிருக்கு, வரப்புகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு பல திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு நவீனமான, அப்புறம் விவசாயத்தில் நவீன சாகுபடி முறையை கொண்டு வரணும்னு சொல்லி, மனித உழைப்புகளை நீக்கிட்டு முழுக்க இல்லை, மனித உழைப்புகளை எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ள குறைச்சிட்டு விவசாயத்தை நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவர் பேசியிருக்காரு. அந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் இப்போ தான் நம்ம விவசாயத்துக்கு நவீனத்துக்கே வந்திருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது இந்த விவசாயத்தின் மூலமாக இந்தியா அடைய வேண்டிய பல்வேறு நன்மைகள் நவீன விவசாயத்தின் மூலமாக அடைய வேண்டிய பழைய நன்மைகள் அவர் வார்த்தைகளை அப்போ கேட்டிருந்தால் முன்னாடியே நடந்திருக்கும். 80 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம கையில் எடுத்துருக்குறோம் அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயம்.